ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் எஸ்டே குக்கிங்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ஹெல்த்தி ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பண்ண போகிறோம். அது எதில் பண்ணுறோம், எப்படி பண்ணுறோன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் 1.5 கப் சர்க்கரை எடுத்து உருக்கி அரித்து ஒரு உருளியில் ஊற்றியிருக்கேன் பாருங்கள். இப்போ நான் இதை அடுப்பில் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. இதில் இப்போது ஒரு சாசர் பார்த்தீங்களா, ஒரு பாத்திரம், ஒரு சின்ன பாத்திரம் தான். அது நிறைய துருவின தேங்காய் இதில் நான் சேர்க்குறேன். இப்போ நல்லா இதை கிண்டி விட்டுடலாம். இதில் இப்போ நான் கொஞ்சமாக ஏலக்காய் பொடிச்சு சேர்க்குறேன் பாருங்க. இப்போ சர்க்கரை பானியும் தேங்காயும் ஏலக்காய் எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதில் அவல் சேர்த்துடலாம். அவலில் தான் பண்ண போகிறேன் பார்த்துடுங்க. இது வந்து சம்பா அவல், தட்டை அவல் பார்த்தீங்களா. நல்லா கலரி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. தண்ணி எல்லாம் வற்றி நல்லா மிக்ஸ் ஆகி கரெக்டான பருவத்தில் இருக்குது. இப்போ நம்ம இதை மாற்றி வச்சிடலாம். அடுத்ததாக இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கணும். அதுக்கு நான் ஒரு சீஞ்சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் இப்போது 2 ஸ்பூன் நெய் விட்டுடலாம். நெய் உருகிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக பொட்டுக்கடலை சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் முந்திரி பருப்பு சேர்த்துடலாம். கூடவே கொஞ்சமாக கருத்த எள்ளு சேர்த்துடலாம். எள்ளு கரியக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்துடுங்க. நம்ம இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இந்த தாளிப்பை அவலில் ஊற்றிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் வந்து நம்ம அவலில் தயார் பண்ணியிருக்கோம். ரொம்பவே ஈஸி பாருங்கள். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஈவினிங் ஸ்நாக்ஸாக பிள்ளைங்களுக்கு செய்து கொடுங்க. சந்தோஷமாக ஹாப்பியாக சாப்பிடுவாங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ வரும் வரை பாய். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் எஸ்டே குக்கிங்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ஹெல்த்தி ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பண்ண போகிறோம். அது எதில் பண்ணுறோம், எப்படி பண்ணுறோன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் 1.5 கப் சர்க்கரை எடுத்து உருக்கி அரித்து ஒரு உருளியில் ஊற்றியிருக்கேன் பாருங்கள். இப்போ நான் இதை அடுப்பில் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. இதில் இப்போது ஒரு சாசர் பார்த்தீங்களா, ஒரு பாத்திரம், ஒரு சின்ன பாத்திரம் தான். அது நிறைய துருவின தேங்காய் இதில் நான் சேர்க்குறேன். இப்போ நல்லா இதை கிண்டி விட்டுடலாம்.
இதில் இப்போ நான் கொஞ்சமாக ஏலக்காய் பொடிச்சு சேர்க்குறேன் பாருங்கள். இப்போ சர்க்கரை பானியும் தேங்காயும் ஏலக்காய் எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதில் அவல் சேர்த்துடலாம். அவலில் தான் பண்ண போகிறேன். பார்த்துடுங்க. இது வந்து சம்பா அவல், தட்டை அவல் பார்த்தீங்களா. நல்லா கலரி விட்டுடலாம். எல்லாம் மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. தண்ணி எல்லாம் வற்றி நல்லா மிக்ஸ் ஆகி கரெக்டான பருவத்தில் இருக்குது. இப்போ நம்ம இதை மாற்றி வச்சிடலாம். அடுத்ததாக இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கணும். அதுக்கு நான் ஒரு சீஞ்சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் இப்போது 2 ஸ்பூன் நெய் விட்டுடலாம். நெய் உருகிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக பொட்டுக்கடலை சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் முந்திரி பருப்பு சேர்த்துடலாம். கூடவே கொஞ்சமாக கருத்த எள்ளு சேர்த்துடலாம். எள்ளு கரியக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்துடுங்க. நம்ம இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இந்த தாளிப்பை அவலில் ஊற்றிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் வந்து நம்ம அவலில் தயார் பண்ணியிருக்கோம். ரொம்பவே ஈஸி பாருங்கள். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஈவினிங் ஸ்நாக்ஸாக பிள்ளைங்களுக்கு செய்து கொடுங்க. சந்தோஷமாக ஹாப்பியாக சாப்பிடுவாங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ வரும் வரை பாய். தேங்க்யூ.